படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று திருத்தணி வடமாநில இளைஞர் அறிவால் வெற்றி பற்றி பார்க்கலாம். திருத்தணியில் வடமாநில இளைஞர் ஒருவர் தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக நம் தமிழ்நாட்டை தேடி வந்து பிழைப்பை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அவர் ரயிலில் பயணம் செய்யும்போது புள்ளிங்கோ என்ற போர்வையில் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் திரியும் சில நபர்கள் அந்த இளைஞரை அறிவாளால் சிறு சிறு காயங்களாக வெட்டு என்று வெட்டி கொடுமை செய்துள்ளனர். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான செயல்! நம் நாட்டிற்கு தஞ்சம் என்று பிழைக்க வந்தவனை அடைக்கலம் கொடுப்பதுதான் தமிழ் பண்பு. அதை எல்லாம் மறந்துவிட்டு போதை தலைக்கேறி கண்ணு முன்னு தெரியாமல் இவங்க செயல்படுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். கேட்டால் இரும்புக்கரம் என்கிறார்கள். இதுதான் இரும்புக்கரமா? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 16, 17, 18 வயசு தான் இருக்கும். இந்த 16, 17, 18 வயசுள்ள இந்த இளைஞர்களுக்கு அவ்வளவு வெறியான போதை வஸ்திர பானம் எங்கிருந்து கிடைத்தது? அவங்க குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் கண்டுகொள்ளவில்லை போல. பெற்றோர்கள் முறையாக பிள்ளைகளை பராமரித்தால் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது. பெற்றோர்கள் மேல் முதல் குற்றம் உள்ளது. அதே மேல் சமூகத்தின் மேல் மிகப்பெரிய குற்றம் உள்ளது. ஏன்னா அந்த சமூகம் சாஸ்திரம் சம்பிரதாயங்களை கடந்து வாழ ஆரம்பித்து விட்டது. சாஸ்திர சம்பிரதாயங்களை அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கடைபிடிக்க தெரியாத சிலர் நாஸ்திகன் என்ற போர்வையில் எதுவுமே இல்லை என்று சொல்லி இந்த மானிடர்களை தன் புத்திக்கு போன போதெல்லாம் வாழ விட்டு விட்டான். மனம் போன போக்கில் வாழ்வது என்ற நிலையில் வந்துவிட்டது. அவர்களுக்கு தேவையான ஜாலி அந்த நிலையில் இருக்கிறார்கள். சமூகத்தை பற்றியோ தான் செய்வது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதை பற்றியோ சிறிதும் கவலை இல்லை. அந்த காலத்திலலாம் சாஸ்திரப்படி தான் எல்லாமே வச்சான். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், தர்மகர்த்தா. இந்த தர்மகர்த்தா பதவியை கூட அன்றைக்கி தர்மம் கருமம் யாருக்கு சரியாக இருந்ததோ அவங்கள பார்த்து வச்சாங்க. அதுக்கு பின்னாடி வந்த தலைமுறைகள் அதை அப்பம் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் விட முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒரு குடும்ப சண்டையாக கொண்டு வந்து அது இன்னைக்கு குடும்ப பதவி மாரி ஆகிப்போச்சு. ஏன்னா எதையுமே சரியாக புரிஞ்சிக்காத ஒரு இனமாக தமிழினம் மாறிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு நடைமுறை. இப்படியே போயிட்டு இருந்தால் எதிர்கால தலைமுறை சீரழிந்து சின்ன பின்னமாகிவிடும். இதெல்லாம் அரசும் கவனத்தில் எடுத்துக்கணும். அரசை தேர்ந்தெடுக்கிற மக்கள் நல்லவனாய் பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.